ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் சீசன் வந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். நான் நல்ல ஒரு மாங்காய் நல்ல ஒட்டு மாங்காய் எடுத்துக்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நான் மாங்காவை நல்லா தோல்லாம் எடுத்துட்டு நான் சீவும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாங்காவை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோல் சீவிக்கும். தோல் சீவிட்டு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. மாங்காய் தோல் சீவிட்டோம். நம்ம வந்து இந்தமாரி நல்லா காய் சீவத்தில் போட்டு நம்ம இலச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாங்காய் நல்லா இங்கே பாருங்கள் துருவி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள் நல்லா காய் சுகத்தில் போட்டு அதேமாரி நீங்களும் எடுத்துங்க. நான் ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு நீங்கள் 2 மாங்காய் கூட எடுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாதம் எடுத்துக்கணும். நான் இப்போ தாளிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா மாங்காய் சாதத்துக்கு நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பு போட்டுக்கோம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கோம். இங்கே பாருங்கள் நல்லா தாராளமாக காஞ்ச மிளகாய் போட்டுக்கோம். இஞ்சி போட்டுக்கோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் மாங்காய் சேர்த்துக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோம். இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா கிளறி விட்டு நம்ம இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோம். கருவேப்பிலை சேர்த்துக்கோம். அடுத்தது தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோம். தேவையான உப்பு போட்டுக்கோம். எல்லாம் சூப்பராக இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாதம் வந்து இங்கே பாருங்கள் உதிரியாக இருக்கணும். நல்லா அழிஞ்சிருக்கக்கூடாது சாதம். இதுமாரி உதிரியாக இருக்குது தான் சாப்பாடு நல்லா கரெக்டாக இருக்கும். சாதம் போட்டுப்போம். ஸ்லோவாக வச்சிங்க, இப்போ தான் நம்ம ரொம்ப தீந்தல் ஆகிடும். ஸ்லோவாக வச்சிங்க. சூப்பராக மாங்காய் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. இதேமாரி மாங்காய் சீசனில் தான் நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஃபைனலாக நம்ம மல்லித்தழை தூவி இறக்க வேண்டியதான். அருமையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்கள். ஒரே மாங்காய் வாசனை பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம தட்டில் வச்சு நம்ம சாப்பிட்டு காட்டுறோம் உங்கள்கிட்ட. செம்மையாக இருக்கு பாருங்கள். அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம மாங்காய் சாதம் செஞ்சுட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாதத்தை எடுத்துப்போம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. அந்த மாங்காய் அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. எங்கள் அம்முக்கும் கொடுக்கும், அவங்களும் சாப்பிட்டோம். ஆகாமிக்கடா செல்லம் சூப்பராக இருக்கு மம்மி. நல்லா இருக்காடா செல்லம். இதே போலவே மாங்காய் சீசன் வந்துட்டாவே மாங்காய் துவையல், மாங்காய் பச்சடி, மாங்காய் அவியல் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அழகாக சாப்பிட்டோம். அதே போல் மாங்காய் கிடைக்கும் போது நம்ம அடமாங்காவும் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணும். நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அடமாங்காய் எப்படி போட்டிருக்கேன்னு. சூப்பராக இருக்கு பாருங்கள். சாப்பிடாதுங்க பிள்ளைங்க கூட இதுமாரி செஞ்சு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிடுவாங்க. மாங்காய் சாதம் செம்மையாக இருக்குது, அருமையாகவும் இருக்குது. இதே போலயே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.